எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கனமா சொல்லல வீடியோ பார்க்க போறோம்னா, எங்க மாமா ஆட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்தாருங்க. காலையில நேரத்திலே 6 மணிக்கெல்லாம் இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டாரு. சரி பசங்களுக்கு வீட்டில் இருக்காங்களே செஞ்சு கொடுக்கலாம்னு. எப்பயுமே வாங்கினா ஆட்டு ரத்தம் நல்லா கெட்டியா இருக்கும். இன்னைக்கும் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு. எங்க பார்த்தாலும் ஏமாத்து வேலையா தாங்க இருக்கு. எந்த பொருள் எடுத்தாலும் ஏமாத்து வேலை தான். பணம் சம்பாதிக்கிறதான் பார்க்குறாங்க. பொருள் நல்ல பொருளாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் உண்மை. எல்லா இடத்துலையுமே ஏற்பட்டது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு ரத்தத்துலேயும் கலப்படம் வந்துருச்சு. நீங்களே பாருங்க வாங்க. ஆட்டு ரத்தம் பாருங்க. இப்போ தாங்க வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்து 2 நிமிஷம் கூட ஆகலை. அப்படியே வாங்கிட்டு வந்த உடனே கவரில் வாங்கிட்டு வந்தார். பாத்திரத்தில் ஊற்றி வச்சேன். பாருங்க எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு. இத்தனை நாளாக நான் இதுக்கு முதல் நம்ம வாங்காத மாதிரியும் இப்போ தான் புதுசாக நம்ம வாங்குற மாதிரியும் இருக்குது. எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். தண்ணி ஊற்றி கொடுத்துட்டாங்க. 200 இந்த ஆட்டு ரத்தம் 200 இதுக்கு முன்னாடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. நல்லா கெட்டியாக அப்படியேவும் அந்த கிண்ணத்தில் இருக்கும் பாருங்கள். அப்படியே ஊற்றுனோம்னா அந்த கிண்ணத்தோடு விழுவும். லேசாக தான் தண்ணியாக இருக்கும். நம்ம அப்படியே கையை வச்சு அப்படியே நல்லா கரைச்சி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் வச்சுருந்தா தண்ணி விடும்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள் வாங்கிட்டு வரும்போது இவ்வளவு தண்ணியாக இருக்குது. எங்கள் மாமாட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்னங்கம்மா தண்ணியாக இருக்குது, நீங்கள் அவங்ககிட்டயே கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அப்படி தான் இருக்கும். இப்போ தான் ஆடு அறுத்துருக்காங்க, அதனால் அப்படி தான் இருக்கும். என்னங்க என்ன தான் ஆடு அறுத்தாலும் இப்போ தான் இது பண்ணாலும் இவ்வளோ தண்ணியாக இருக்கும். நீங்களே சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு. ரொம்ப தண்ணியாக இருக்குது. இவ்வளோ தண்ணியை நான் எங்கேயுமே பார்த்ததில்லைங்க. தண்ணி ஊற்றி கொடுத்துருக்காங்க. 200 தண்ணி ஊற்றி. இது 50 ரூபா 100 கூட வராதுங்க. இந்த பொருளோட தரம் அப்படி இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கே பார்த்தாலும் காசு காசு காசு. பணம் சம்பாதிக்க தான் பார்க்குறாங்க. பொருள் தரமாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கறி இந்த ரத்தத்துலேயுமே கலப்படம் வந்துருச்சு. உங்கள் ஊரில் இப்படி தானே என்னன்னு சொல்லுங்கள். ரொம்ப உலகம் மோசமாக போய்கிட்டு இருக்கு. நம்பி ஒரு பொருள் வாங்கினோம்னா நம்பிக்கை துரோகம் தான் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு. எங்கள் ஆட்டு ரத்தம் இப்படியா இருக்கும்? நீங்களே சொல்லுங்கள். ரொம்ப நேரம் வச்சுருந்து நம்ம இந்த மாதிரி தண்ணியாக போயிடுச்சுன்னா அது நம்ம மேலே மிஸ்டேக்கு. வாங்கிட்டு வந்தோடனே பாத்திரத்தில் ஊற்றி அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறேன். வீடியோ எடுக்கணும்னு நினைக்கல. இதை பார்த்துட்டு என்ன ஆட்டு ரத்தம் என்ன இவ்வளோ தண்ணியாக இருக்குது? இங்கே பாருங்கள் தண்ணி தாங்க. உங்களுக்கே பார்க்கும்போது தெரியுதா? தண்ணி தான். வெறும் தண்ணியாக தான் இருக்குது. இங்கே பாருங்க பச்சை தண்ணியை ஊற்றி கொடுத்துருக்காங்க 200 ஒரு 50 ரூபா பொருளுக்கு 150 தண்ணி. இது பொரியல் பண்ணும்போது இந்த தண்ணியெல்லாம் வத்துறதுக்கே பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆகும் போல் இருக்குது. இங்கே பாருங்கள் எங்கள் மாமா சொல்கிறார், அது உப்பு போடாமல் விட்டுருப்பாங்க, நீ உப்பு போடுப்பா அப்படின்னாரு. உப்பு போடாமல் இருந்தால் இப்படி ஆகும். அவங்க உப்பு போட்டு தாங்க வச்சுருப்பாங்க. நம்மளும் உப்பு போட்டு ரொம்ப சாப்பிட முடியாமல் நானும் பார்க்க மாட்டேன். டேஸ்ட் எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன். தம்பி உங்களுக்கு தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அது வேறு. உப்பு போடலைன்னு போட்டு 2க்கு இல்லாமல் கீழே கொட்டுற மாதிரி ஆயிரும். உப்பு போட்டே இந்த லட்சணத்தில் இருக்குது பாருங்கள். வெறும் பச்சை தண்ணி தாங்க. வகுத்தறிச்சலாக இருக்குது. சொன்னதுக்கு 200 தானே நான் அசால்ட்டாக சொல்கிறாரு. எங்கள் மாமாவை என்னத்த சொல்ல. இப்படிப்பட்ட மனுஷருங்க இருக்க ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாற்றிக்கிட்டு தாங்க இருப்பாங்க. 4 பேர் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சும்போது போய் தட்டி கேட்டால் இந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டாங்க. எங்கள் மாமாலாம் கேட்க மாட்டார். நானாக இருந்தால் போய் பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ இந்த ஆட்டுக்கால் வாங்க போவார். 8 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்போ கேட்க சொல்லியிருக்கேன். என்ன தான் பதில் வருதுன்னு பார்ப்போம். உங்கள் ஊர்லேயும் இப்படி தான் ஏமாத்துறாங்களா என்னன்னு சொல்லுங்கள். ரொம்ப கால கொடுமையாக இருக்குங்க. கலியுகம் ஆயிடுச்சு. இந்த மாதிரியெல்லாம் ஏமாத்தினா எங்கிட்டு மழை பெய்யும், உலகம் நல்லா இருக்க போகுது. சம்பாதிக்க தான் பார்க்குறாங்க. என்னத்த சொல்ல, நீங்களே இதுக்கு பதிலாக சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் கரைக்கிறேன். அந்த ரத்தமே இல்லைங்க, கட்டியே இல்லை, வெறும் தண்ணியாக தான் இருக்குது. இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள். யாருமே வீடியோ முழுசாகவே பார்க்க மாட்டேங்கிறீங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடு. ஆட்டு ரத்தம்ன்ற பேரில் வெறும் பச்சை தண்ணியை ஊற்றி கொடுத்து விட்ருக்காங்க. ஏன் நமக்கு தண்ணி ஊற்ற தெரியாதா? அவங்க தான் ஊற்றணுமா? பாருங்கள் கரைக்கிறேன். அந்த ரத்தத்தவே காணோம். வெறும் தண்ணியாக தான் இருக்குது. கால கொடுமையாக இருக்குது. இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தயவு செஞ்சு வீடியோ முழுசாக பாருங்கள். 200 நிறையா கொடுக்குறோன்ற பேரில் பச்சை தண்ணி ஊற்றி கொடுத்துருக்காங்க. இவங்களெல்லாம் என்னத்தை சொல்ல. இதை கரைச்சி நம்ம பொரியல் பண்ணால் எவ்வளோ வரப்போகுது நீங்களே பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் இப்படி தான் நடக்குதா என்னான்னு. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நன்றி, வணக்கம்.